வாங்க, இது இமா பசன்ட்டு நம்ம சென்னையில் தோட்டத்தை சொன்னால் இது இமா பசன்ட்டு காய் இந்த முத்தலை ஏதோ கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு. அதுக்குள்ளே அணில் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கடிச்சு போட்டுருக்கு. எந்த அளவுக்கு கடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பார்க்க இன்னும் பண்ணால் இந்த பாருங்கள் இதெல்லாம் அணில் பண்ணலாம் தான் எவ்வளோ கடிச்சு போட்டுருக்காங்க. காய் குஞ்சு காய் எல்லாமே கடிச்சு போட்டுருக்கு பாருங்க. இது இமா பசன்ட்டு மரம் மேலே பாருங்கள் காய் எவ்வளோ காய் இந்த வாட்டி அதிகம் காய் காய்க்கலை. வேறு தோட்டத்தில் இந்த காய் அட்டாந்து கடையில் வச்சுருக்கேன். ஒரு காய் 150 கிராம் இருக்குது, 1 கிலோ 150 கிராம் இருக்குது இந்த காய். இதில் வந்து இவ்வளோ தான் சைஸ். இதுக்குள்ளே காய் ஹேண்டில் கடிச்சு போட்டு வச்சு பாருங்கள். இதான் சைஸ் பாருங்கள். இதுதான் இது இன்னும் ரெடி ஆகலை பாருங்கள். நம்ம ஆர்கானிக் மருந்து அடித்து நம்ம காயை வர வச்சுருக்கோம். இந்த வருஷம் இந்த மாதிரி இந்த பூ இப்படி போனதுனால தான் காய்களை அதிகம் பிடிக்கல. பாருங்கள் அந்த பூ பாருங்கள், காய் இப்படி எப்படி இருக்குது. இதிலே பாருங்கள் குலவி கூண்டு கட்டிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் அந்த பூ ஃபுல்லாக கருகி போச்சு பாருங்கள். அப்படியே பூச்சி மேய்து பாருங்கள். இந்த மாதிரி போயிடுச்சு காய். அதனால தான் இந்த வருஷம் காய் கம்மியாக போச்சு. காய் எங்களுக்கு இந்த தோட்டம் பெரிய 15 ஏக்கர் தோட்டம். இது எப்படி இருக்குது பாருங்கள். காய் ஒட்டா பால் கூட வரலாது பாருங்கள். காய் நல்லா விளைஞ்ச காய் எவ்வளோ இருக்குது. இப்போ தெளிவாக இருக்குது காய். ஆனால் காய் பிடிக்கல. இந்த மரம் மட்டுமே எனக்கு வந்து 200 கிலோ வரும். இந்த மரம் மட்டுமே 200 கிலோ வரும். இந்த வாட்டி பாருங்கள் ஒரு 50 கிலோ கூட காய் காய்க்கல. ரேட்டு கஸ்டமருங்க சொல்கிறாங்க ரேட் அதிகம்னு. காய் காய்க்கல. 15 ஏக்கர் இந்த தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் சென்னையில் நம்ம தோட்டம் எடுத்துருக்குறோம். இயற்கை மருந்து அடிச்சது தான். இது வந்து கெமிக்கல் மருந்தெல்லாம் கிடையாது. ஆனி மாதம் வர வேண்டிய காய் இப்போயே வந்து ரெடி ஆகிடுச்சு. காய் அணில் கடிச்சு போட்டுடுதுங்க. கடிச்சு போட்ட காயை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பக்கத்தில் இந்த மரத்தில் காய் காய்ச்சிருக்கு. இந்த மரத்தில் காய் காய்ச்சிருக்கு. அந்த மரத்தில் காய் காய்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள் நல்லா காய் இருக்குங்க. உள்ளே பூந்து போனால் இங்கே பாருங்கள் காய் ஃபுல்லாக கடிச்சு போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் பழம். இந்த பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள் பழம். இங்கே சீசன் முடிகிற கண்டிஷன் வந்துட்டு மாதிரி ஆகிடுச்சு. இந்த வருஷம் காய் கம்மியாகி போச்சு. இதை பாருங்கள் காய் ஃபுல்லாக கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். எல்லா லைன்லேயும் அப்படியே தோட்டத்துக்கு கீழே தாவல்லே காய். மேலே பாருங்கள் மேலே பாருங்கள் காய். அப்படி இந்த லைனில் இந்த பக்கம் பாருங்கள் 2 கிளை மட்டும் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது அந்த பக்கம் ஃபுல்லாகவே காய்க்கல பாருங்கள். அந்த பக்கம் இந்த ஒரே 2 கிளை மட்டும் காய். இந்த பாருங்கள் சென்னையில் அடுத்த தோட்டம் ஏற்கனவே வந்து பங்கனப்பள்ளி அறுத்து காமிச்சது போல தான். கல் வைக்காதது. இது மல்லிகா பாருங்கள். மல்லிகா உடைக்கிறோம் பாருங்கள். மல்லிகா இதுதான் மல்லிகா. எந்த அளவுக்கு பழம் டேஸ்ட் வரும்னு பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக மல்லிகா தான். இதெல்லாம் பாருங்கள் இது பூரா மல்லிகா தான். மல்லிகா இல்லைன்றீங்களே அவங்க தான் மல்லிகா பாருங்கள். தான் மல்லிகா பாருங்கள். பழம் மல்லிகா பாருங்கள் மாத்திரம். இதை பாருங்கள் பழம் அப்படியே எப்படி கடிச்சு வச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணால் நண்பர்களுக்கு சொன்னால் அது கமௌண்டில் சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் மல்லிகா இது வந்து மரத்திலே பழுத்து பறிச்சிருக்கேன் பாருங்கள். கமௌண்டில் சொல்கிறீங்க காய் இல்லை ஒட்டை வச்சு அறுக்குறீங்கன்னு. இது அப்போ ஒட்டை வச்சு அறுத்தது பாருங்கள்.